ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சரள பிரேமக்கதை. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வினய் ராஜ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா மல்லிகா சிங் நடிச்சிருக்காங்க. சவிஸ்தா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சிம்பிள் சுனி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த திரைப்படத்தை 2024 கன்னட லாங்குவேஜில் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான ZEE5ல பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டபிள்யூயும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேரும் பார்த்தீங்கன்னா கும்கி பார்ட் 2. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா மதிவான், அர்ஜுன் தாஸ், சீதாராவ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது பிரபு சாலமன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா மறக்காம தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரேஷன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ZEE5 தாங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய டெலிவிஷன் ரேஷன்றது ஜீ தமிழ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேரும் பார்த்தீங்கன்னா ஆரோமலை. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கிஷன் தாஸ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா சிவந்திகா நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சராங் தியாகு அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேரும் பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரியோராஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா மல்விகா மனோஜ் நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கலையரசன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.